எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒரு சர்வாதிகாரி இந்த கட்சியை கைப்பற்ற துடிக்கிறார். ஆனால் இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும், இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும். இல்லை என்றால் பணக்காரர்கள் கைகளுக்கு இந்த கட்சி போய்விடும். சர்வாதிகாரி கட்சிக்கு இந்த கட்சி போய்விடும். ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி பொதுச் செயலாளர் எப்பொழுதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அம்மாதான் என்று சொல்லி அதற்கு பின்னால் என்னை பொதுச் செயலாளர் என்று சொல்லுகின்ற ஒரு துரோகிக்கு பாடம் புகட்டத்தான் இங்கே அண்ணன் வந்து இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இனிமேல் என்னங்க இருக்கு, என்ன அனுபவிக்க வேண்டியிருக்கு அவர் லைஃப்ல? ஒருங்கிணைப்பாளர் என்ன அனுபவிக்க வேண்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர், இதை எவனும் சொல்லிக் கொள்ள முடியாத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மாவால் சொல்லி 10 முறை பட்ஜெட்டை சமர்ப்பித்தவர், எங்கள் எதிரியாக களத்திலே நிற்கின்ற பழனிசாமிக்கு கழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தவர் அவர். எதிர்கட்சி தலைவரையும் தாராளமாக பிச்சை போட்டவர் அவர். இவ்வளவும் செய்த அவரை அம்மா அடையாளம் கண்டு ஒரு அரியாசனத்தை ஒரு நாட்டிலே கொடுத்த பின்னால் அந்த அரியாசனத்தை திரும்பவும் 2 முறை கொடுத்த ஒரு மாபெரும் வரலாறு எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் சாரும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள். அந்த வரலாற்றுக்குரிய தலைவர் இன்னைக்கு சொல்றான் வேட்டி கட்டாத, இன்னைக்கு சொல்றான் கொடியை பிடிக்காத, இன்னைக்கு சொல்றான் கட்சி பேரை பயன்படுத்தாத. யாரு அப்ப விட்டு கட்சிடா இது? ஏழை எளிய தாய்மார்களுக்காக யுத்த களத்தில் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உனக்கு ஒரு கொடியும் எனக்கு ஒரு கொடியும் தலைவர் கொடுத்தாரா? நான் தெரியாம கேட்கிறேன். இல்ல. ஆகவே கொடியே பயன்படுத்த கூடாது என்று சொல்லுகின்ற குள்ளநெறி கூட்டம் தான் பழனிசாமி கூட இருக்கு. நேற்றுக்கு ஒரு உத்தரவு வந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கோர்ட்டே வீட்டுக்கு வந்து விசாரணை பண்ணணுமா? இந்த ஆள வழக்கு மன்றமே வீட்டுக்கு வந்து விசாரணை பண்ணணும். அப்படி ஒரு தீர்ப்பு. அதை பெஞ்சில் உடைத்தெறிந்தார்கள். நீயே போ கோர்ட்டுக்குன்னு சொல்லி. பழனிசாமிக்கு பாதகமான நமக்கு நியாயமான தீர்ப்புகள் வர தொடங்கிவிட்டது. இப்பொழுது அந்த தீர்ப்புகள் தான் நாளைய தினம் பழனிசாமி ஜெயிலிலே இருப்பார், அண்ணன் இந்த கட்சியை நடத்துவார், இந்த கூட்டம் திரும்பி அண்ணனிடத்திலே வரும். அதை மறந்துவிடக் கூடாது பெரியோர்களே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.